புதிய பிறந்த குழந்தைகள் மிகவும் மென்மையானவர்கள். அவர்களுக்கு பலவிதமான நோய்கள் வரலாம். அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது சில அறிகுறிகளை காட்டுகின்றார்கள். இவை ஆபத்தான அறிகுறிகள், டேஞ்சர் சைன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வீடியோவில் ஒவ்வொரு பெற்றோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய 7 முக்கியமான ஆபத்தான அறிகுறிகளை பார்க்க போகின்றோம். முதலாவது நடத்தை மாற்றம், சேஞ்ச் இன் ஆக்டிவிட்டி. உங்கள் குழந்தையின் அன்றாட நடத்தையை நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள். சாதாரணமாக அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். பாலுக்காக விழித்து கொண்டு பின்பு 20 தொடக்கம் 30 நிமிடங்கள் பாலை நன்றாக உறிஞ்சி குடித்த பிறகு 2 தொடக்கம் 3 மணி நேரம் நன்றாக தூங்குவார்கள். ஆனால் உங்கள் குழந்தை சுறுசுறுப்பாக இல்லாமல் சோர்வாக தூங்கிக் கொண்டே இருந்தால், பால் உறிஞ்சி குடிப்பது பற்றாக்குறையுடன் இருந்தால், பால் ஊட்டும் போதே மார்பிலேயே தூங்குதல் போன்றவை ஆபத்தான அறிகுறிகளாகும். குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்து எளிதில் எரிச்சலடைந்து அமைதியாக்க முடியவில்லையாயின் கூட அதுவும் ஒரு ஆபத்தான அறிகுறி தான். இரண்டாவது, சிறுநீர் வெளியேற்றம். நன்றாக பால் குடிக்கும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை தேவையான அளவு சிறுநீர் ஒரு நாளைக்கு வெளியேற்ற வேண்டும். முதல் 2 நாட்களுக்கு நாளொன்றுக்கு 1 தொடக்கம் 2 முறை சிறுநீர் வெளியேற்றினால் போதுமானது. ஆனால் 3வது நாளுக்கு பிறகு குழந்தை ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முறையாவது சிறுநீர் கழிக்க வேண்டும். சிறுநீர் மெல்லிய மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும். நாளொன்றுக்கு 6 முறைக்கு குறைவாகவும் மஞ்சள் தன்மை சரிவாகவும் இருக்கும் சிறுநீர் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆபத்தான அறிகுறி. மூன்றாவது, உடல் வெப்பநிலை. 36.5 டிகிரி செல்சியஸுக்கு 37.5 டிகிரி செல்சியஸுக்கும் இடையே இருக்க வேண்டும். 36.5 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாகவோ 37.5 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகவோ இருந்தால் அது அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். 37.5 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக இருக்க காரணங்கள்: சுற்றுப்புற சூழல் வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம், புறச்சூழ வெப்பநிலைக்கு தகுந்த ஆடையை அணியாமல் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆடைகளை அணிந்திருக்கலாம். எனவே ஆடைகளை அகற்றி புறச்சூழ வெப்பநிலையை குளிர்காற்று சாதனங்களை பாவித்து குறைத்து டிஜிட்டல் தெர்மோமீட்டரை குழந்தையின் அக்குளில் வைத்து 15 நிமிடங்களின் பின் மீண்டும் பரிசோதிக்கவும். 36.5 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருந்தால் ஏர் கண்டிஷன் குளிர்காற்று சாதனங்களை நிறுத்தி குழந்தையை உலர்ந்த துணியால் போர்த்தி தலைப்பகுதிக்கு தொப்பி அணிவித்து மார்பகத்துக்கு அருகில் வைத்து 30 நிமிடத்திற்கு பிறகு வெப்பநிலையை மீண்டும் பரிசோதிக்கவும். மீண்டும் 37.5 டிகிரி செல்சியஸுக்கு கூடவாகவோ 36.5 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் மருத்துவமனையை நாடவும். நான்காவது, மஞ்சள் தன்மை, தட் இஸ் ஜாண்டிஸ். பிலிரூபின் என்பது இரத்தத்தில் உள்ள மஞ்சள் நிற பொருள். பிறந்த குழந்தைகளுக்கு பிலிரூபின் அளவு அதிகமாக இருப்பது சாதாரணமானது. சில நேரங்களில் அதீத அளவில் அதிகமானால் மஞ்சள் காமாலை, தட் இஸ் ஜாண்டிஸ் ஏற்படலாம். பிலிரூபின் அளவு அதிகரிக்கும் போது முதலில் முகத்தில், பின்பு கண்களில், வெள்ளை நிற பகுதியில், மார்பு, வயிறு, உள்ளங்கை, உள்ளங்கால் என அதிகரித்து கொண்டு போகும். மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டால் பிலிரூபின் அளவை இரத்த பரிசோதனை மூலம் கண்டறிய வேண்டும். இரத்த பரிசோதனையின் முடிவு குழந்தையின் மஞ்சள் காமாலை எவ்வளவு கடுமையானது என்பதை காட்டும். அதற்கேற்ப சிகிச்சையை தொடங்க முடியும். எனவே உங்கள் குழந்தையின் தோல் மற்றும் கண்களின் வெண்மையான பகுதி மஞ்சள் நிறமாக மாறினால் அருகில் இருக்கும் மருத்துவமனையை உடனடியாக நாடவும். இது ஒரு ஆபத்தான அறிகுறி. ஐந்தாவது, வாந்தி. இது ஒரு ஆபத்து இல்லாத அறிகுறியாகவும் இருக்கலாம். உதட்டின் ஓரத்தில் சிறிய அளவில் திரிந்த பால் வடிவத்தில் இருந்தால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அடிக்கடி வலுக்கட்டாயமாக அதிக வேகத்தில் அதிக அளவில் வாயிலிருந்து வெளியேறினால் இது ஒரு ஆபத்தான அறிகுறி. தட் இஸ் ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங். உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். வாந்தியின் நிறம் பால் அல்லது திரிந்த பால் நிறத்தில் இருந்தால் ஆபத்தான அறிகுறி அல்ல. ஆனால் மஞ்சள் அல்லது பச்சை நிறமாக இருந்தால் வைத்தியரை உடனடியாக அணுகவும். ஆறாவது, மூச்சு சிரமங்கள், பிரீதிங் டிஃபிகல்டிஸ். உங்கள் குழந்தையின் சுவாசம் ஒரு சீரான வேகத்தில் இருக்க வேண்டும். விரைவான மூச்சு மற்றும் சீரற்ற மூச்சு, விரிந்த நாசிகள் முனகிக் கொண்டே இருந்தால், மார்பென்புகள் உள்ளே சுருங்கும்படி மூச்செடுத்தல், சருமம் நீலம் பாரித்தல், மூச்சு திணறல் அல்லது சுவாசம் சில வினாடிகளுக்கு நின்றுவிடுதல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும். இறுதியாக, அப்நார்மல் மூவ்மெண்ட்ஸ், அசாதாரண உடல் அசைவுகள். குழந்தையின் கால்களில் அல்லது கைகளில் திடீரென தசை அசைவுகள் ஏற்படுதல், குழந்தை மௌனமாக கண்கள் ஒரு பக்கம் அசைவற்று வெறித்து பார்க்கும் நிலையில் இருத்தல்,
அல்லது உதடுகள் துடிப்பதில் மாற்றம் இருத்தல், இது போன்ற அறிகுறிகள் வலிப்பு தாக்கங்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். எனவே இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று காணப்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி குழந்தையை பரிசோதிக்க அனுமதிக்க வேண்டும். நன்றி.